தினேஷ், லீவில் எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கே போகலாம்? நீ சொல்லு, நீயே சொல்லு. வீக் ஆஃப் கொடிவேரி போகலாமா இல்லை கோவை குற்றாலம் போகலாமா? கொடிவேரி. கொடிவேரி. சரி, 2 ஷீட் எழுதலாம். எனக்கு கோவை குற்றாலம், உனக்கு கொடிவேரி. எங்கே போகலான்னு பார்க்கலாமா? பேப்பர் பேன் எடுத்துட்டோம். இதில் 2 ஷீட் இருக்குது. ஒன்று கொடிவேரி, ஒன்று கோவை குற்றாலம். உனக்கு என்ன போகணும்னு தோணுட்டோ 2த்துல ஏதாவது ஒன்று எடுக்கும். தஸ் ஒன். இந்த இதுதான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதானே? ஆமாம். ஏய் பொண்டாட்டி, கொடிவேரி தாண்டி. கொடிவேரி டேம். ஓகே, ஜாலி ஹாப்பி. கொடிவேரி டேம். சரி, போய் கிளம்புங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஸ்பீடாகலாம் போகல. இந்த வீடியோ வந்து ஸ்பீடாக எடிட் பண்ணியிருக்குது. நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி இருந்தாலும் சேஃபாக போங்க, ஸ்லோவாக போங்க. கொடிவேரியோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 3 நாளைக்கு முன்னாடி தான் அணை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அங்கே கேட்டு பார்த்தோம். கொடிவேரி டேமுக்கு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி கம்மியாக இருந்ததோட இப்போ தண்ணி அதிகமாக வருது. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது. எல்லோரும் குழந்தைங்களோட வந்தாலும் சேஃபாக குளிங்க. நகையெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. தண்ணி நனைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஜில்லாகவும் ரொம்ப ஃபோர்ஸாகவும் இருந்தது. கால் வச்சாலே இழுத்துட்டு போகிற மாதிரி, வலிக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது. நம்ம ரொம்ப சேஃபாக குளிக்கணும் காய்ஸ். தண்ணியில் ஆட்டம் போட்டதுக்கு பாலத்துக்கு கீழே மீன், சாப்பாடு, குழம்பு, ரசம் ஓட ஒரு விருந்து, நல்ல விருந்து சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வெயில் அதிகமாக ஆக ஆக நிறைய பேர் வந்து அந்த தண்ணியில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதோட பட்ஜெட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு 500 பெட்ரோலு, அங்கே செலவு ஒரு 500 காய்ஸ். ஓகே காய்ஸ், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு.